My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.8 ல question number 3 ல subdivision 2 பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இது வந்து 2 cos square theta plus 3 sin theta minus 3 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதையும் நம்ம சைனுக்கு மாத்திக்கலாம். அதாவது cos square thetaக்கு 1 minus sin square theta ன்னு எழுதலாம் இல்லையா? plus 3 sin theta minus 3 மீதியெல்லாம் அப்படியே. ஓகே? இப்போ இந்த 2 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா 2 into 1 2 minus 2 sin square theta plus 3 sin theta minus 3 equal to 0 வருது. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு மைனஸ் 1 வந்துடும். அதாவது மைனஸ் 3 ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 1 வந்துடும். இப்போ என்டையர் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 sin square theta ப்ளஸ்ஸாக மாறிடும். இது வந்து மைனஸாக மாறிடும். அதே போல் மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 into 1 2 தான். பட் நடுவில் வந்து மைனஸ் 3 வந்திருக்கு. அதனால் 2 1 is 2 ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் முன்னாடி நம்பர் இருக்குது பாருங்கள். இது கடியில் ஒரு 2 இது கடியில் ஒரு 2 கொடுத்துக்கோங்க. அப்போ 1 2 is 2 மேலே வந்து மைனஸ் 1 வந்துடுது. அப்போது ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா sin theta மைனஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டரும் sin theta மைனஸ் 1/2ன்னு இன்னொரு ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேவா? இங்கே வேரியபிள் வந்து sin theta தான். ஓகேவா? அப்போது sin theta மைனஸ் 1 equal to 0 sin theta மைனஸ் 1/2 equal to 0. ஓகே? அப்போது மைனஸ் 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் sin theta equal to 1ன்னு ஒரு ஆன்சரும் sin theta equal to 1/2ன்னு இன்னொரு ஆன்சரும் மைனஸில் இருக்கிறது அந்தாட்ட போய்ட்டு ப்ளஸ் ஆகிடும். ஓகே, சைனோட எந்த வேல்யூக்கு எனக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும்? sin π/2. ஓகே, 1க்கு பதிலாக sin π/2 போட்டுக்கலாம். அதே போல் sin theta equal to 1/2 சைனோட எந்த வேல்யூக்கு வரும்? sin 30. அப்போ sin π/6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது sin theta equal to sin alpha அப்படின்னு வந்தால் அண்டு போத் ஆர் பிலாங்ஸ் டு, அதாவது π/2 அண்ட் π/6 ரெண்டுமே பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல் மைனஸ் π/2, π/2ன்ற இன்டர்வல்குள்ளே வருது. அப்போ தாராளமாக நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். இப்படி வந்தால் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n இன்ட்டு ஆல்பா n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஸோ இது தான் இங்கே ரெண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n அண்ட் ஆல்பாவுக்கு பதிலாக π/2 n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஆச்சா? இப்போ இங்கே வாங்க. தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n, இங்கே ஆல்பாவோட பிளேஸில் 5/6, அதனால் 5/6 போட்டுக்கோங்க. n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, ஸோ இது போல் ரெண்டு ஆன்சர், ஒன்று இது எடுத்துக்கலாம் அல்லது இது எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.